ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்து ஒரு நியூ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சொசைட்டி ஸ்கீம் மூலமாக நீங்கள் மாதம் 100 ரூபாய் பே பண்ணால் போதும், உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதுக்கான இந்த ஸ்கீம்ஸ்க்கான நோக்கம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஸ்கீமுக்கு வேர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர் நல நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்களில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இல்லாதவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கூட்டுறவு இயக்கத்துக்கு வேர்கள் போன்று ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நலன் பேணும் வகையில் உறுப்பினர் நல நிதி உருவாக்கப்பட்டு வேர்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலன் காக்கும் வகையில் மருத்துவம், கல்வி, திருமண நிதியுதவி அளித்து சங்கங்களின் மீது பிணைப்புடன் இருந்து அதன் வளர்ச்சியில் ஈடுபடுத்தும் இருத்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சங்க உறுப்பினர்களுடைய கல்வி, மருத்துவம், நிதி அவங்களுடைய இதுக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து சங்க உறுப்பினர்கள் இல்லாதவங்க கூட எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தனி நபர் உறுப்பினர் ரூபாய் மாதம் 100 ரூபாய் செலுத்தி சேரலாம். பதிவாளர் அலுவலக வலைத்தளம் பக்கத்தில் கைபேசி எண் பதிந்து OTP வாயிலாக உள்நுழைவு செய்து உறுப்பினர் விவரங்களை பதிவு செய்யும் வசதி. ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உறுப்பினர் இல்லாதவங்க இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து, ஸோ நீங்கள் வந்து அதில் OTP உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் OTP உங்களுக்கு வரும். அந்த OTP என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ உங்களுடைய பேர், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உறுப்பினராகவும் நீங்கள் ஆயிடலாம். அடுத்தது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உறுப்பினர் இயற்கை மரணம் எய்தால் ஸோ ரூபாய் 50,000 ரூபாய் கிடைக்கும். விபத்து மரணம் அடைந்தால் 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். முழு உடல் ஊனம் அடைந்தால் 50,000 ரூபாய் கிடைக்கும். இரு குழந்தைகளின் கல்வி செலவு தலா ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகுதி உடல் ஊனம் அடைந்தால் 25,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவு தலா 10,000 ரூபாய். ஸோ 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே ஸோ இந்தமாரி சுச்சுவேஷன் இருந்தால் உறுப்பினர் எந்த நிதி பயனும் பெறாதவராக இருந்தால் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ரூபாய் 7,500 ரூபாய் முதல் ரூபாய் 1 லட்சம் வரை நிதி பயன்பெறலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உறுப்பினர் நியமனம், மரணம், விபத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் RCS போர்ட்டல் வாயிலாக கைபேசி OTP வாயிலாகவும் பதிவு செய்யப்படுதல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான எப்படி நம்ம அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட் மூலமாகவே RCS வெப்சைட் மூலமாகவே நீங்கள் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாலே இப்போ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாலே போதும். அதுக்கான டீட்டெயில்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ RCB போர்ட்டல் வாயிலாக சங்க நிர்வாகத்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு துணை பதிவாளர் அவங்க வாயிலாக உங்களுக்கு வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வெல்பர், அதாவது மெம்பர் வெல்பர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே ஸோ இப்போது நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோமோ ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உதவித்தொகைகள் அப்படின்னு சொல்லி, கருணை தொகைகள் அப்படின்னு சொல்லியும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த வேர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேஜில் பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உறுப்பினர் நல நிதி அப்படின்ற மொபைல் என்ன அப்படின்ட்டு உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு சென்ட் OTP, அது OTP வரும். அந்த OTPயை இந்த என்டர் OTP அப்படின்ற பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் நல நிதி அப்படின்னு திட்ட சேர்க்கைக்கான விண்ணப்பம். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஜெண்டர், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்ம்ஸை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, என்ன அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் இந்த டீட்டெயில்ஸும் ஸோ மேட்சாக ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவாக போடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.